நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னா, நிறைய நடிகர்கள் சமீப நாட்களில், அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவிற்கு பின்னர் நடக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பார்த்தோம்னா, பிராண்டுறது மாதிரி மேலே விழுந்து பிராண்டுற மாதிரி இந்த பத்திரிகையாளர்கள்லாம் போயிட்டு இந்த நடிகர்களை வந்து கேள்வி கேட்குறாங்க. என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் ஏன் வரல, நீங்கள் ஏன் விஜயகாந்தோட மறைவுக்கு வரல, நீங்கள் ஏன் அவருடைய இறுதி சடங்குக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. திரு விஜயகாந்த் அவர்கள் நல்ல பண்பாளர், அது மட்டும் இல்லாமல் நல்ல பண்பாளர் என்பதையும் கடந்து அவர் நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறார் என்பதனை மறுப்பதற்கில்லை. அவர் மறைந்து விட்டார். ஒருவர் மறைந்து விடும் பொழுது அவருடைய நம்மளுடைய பண்பாடு என்ன அப்படின்னாக்கா, ஒரு நல்ல காரியத்துக்கு போனாலும் ஒரு துக்க காரியத்துக்கு போகாமல் இருக்கக்கூடாது அப்படின்றது தான். அந்த அடிப்படையில் அவருடைய இறப்பிற்கு வருகை தந்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கில் இருந்தார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பிரேமலதா விஜயகாந்த் லட்சக்கணக்கில் இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். பி தட் ஆஸ் இட் மீ. இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய திருவுடலை எடுத்து வருகிறார்கள்னு வச்சுப்போம், ஒரு ஊர்வலமாக எடுத்து வருகிறார்கள் அப்படின்னு வச்சா, இப்போ என்னுடைய தெரு வழியாக அந்த ஊர்வலம் போகுதுன்னா நானும் கூட எட்டி பார்ப்பேன். சரியா? அந்த மாதிரி வந்த கூட்டம்ன்றது நிறைய, அது மாதிரி அவர் மீது ஈடுபாடு இருந்து வந்த கூட்டமும் நிறைய. சரியா? ஸோ இந்த டிபேட்டுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, எல்லா நடிகர்களும் அங்கே ஆஜராகி இருக்க வேண்டும்னு சொல்கிறது வந்து ஏற்புடையதாக இல்லை. எஸ், உள்ளபடியே அவர் நடிகர் சங்கத்துடைய தலைவராக இருந்தார், நடிகர் சங்கத்திற்கு நிறைய செய்திருக்கிறார், அதெல்லாம் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அவர் வந்து அவருடைய மறைவிற்கு அந்த இறுதி அந்த இறுதி அஞ்சலியை இப்படித்தான் செலுத்த வேண்டும், இப்படி நீங்கள் செலுத்தக்கூடாது, நீங்கள் இந்த நேரத்தில் தான் வந்திருக்க வேண்டும், இப்படின்லாம் வந்து கட்டாயப்படுத்துவது போல பத்திரிகையாளர்கள் பேசுவது என்பது அடாவடி. இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க, எனக்கு தெரிந்த ஒரு உறவுக்காரர் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இலகிய மனது கொண்டவர். அவர் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய, ஆனால் அந்த துக்க வீட்டிற்கு அவங்க உறவுக்காரங்களே இறந்து போனாலும் அந்த துக்க வீட்டிற்கு போக மாட்டாங்க. அவங்களுக்கு என்னமோ ஒரு உளவியல் ரீதியாக அவங்களுக்கு அது உடன்படாது. பட் அதுக்காக அவங்க வருத்தமாக இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அவங்க வருத்தப்படலைன்னு அர்த்தம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அனுதாபத்தையும் அவங்களுடைய வருத்தத்தையும் வந்து வேறு வேறு வழிமுறைகளில் வெளிப்படுத்துவார்கள். எல்லோரும் இப்படித்தான் அதை வெளிப்படுத்த வேண்டும் நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. இப்போ ஐ திங்க் அந்த ப்ளூ சட்டை மாறன்னு நினைக்கிறேன், அந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கருத்து தொடர்ந்து தெரிவிச்சுட்டு வராரு. அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் நான் பார்க்குறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஏன் வந்து ஹாலிடேயில் இருக்காரு, அவர் ஏன் வந்து விடுமுறையில் இருக்காரு, இவர் ஏன் வந்து ரிசார்ட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. விஜயகாந்த் மாதிரி இன்னொரு வர முடியுமா என்றால் முடியாது. அதே சமயத்தில் எல்லோரும் விஜயகாந்த் மாதிரியே நீங்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள் என்றால் உங்கள் எதிர்பார்ப்பு இருக்கலாம், ஆனால் அதுதான் நிதர்சனமாக இருக்க வேண்டும் என்றால் அதுவும் இருக்காது. இப்போ நீங்கள் பெரியண்ணா படத்திற்கு சூர்யாவுக்கு உதவினார் விஜயகாந்த் என்றால் உள்ளபடியே பாராட்டுகிறேன். அதுக்காக அவருடைய இறுதி அஞ்சலியில் சூர்யா கலந்தே தீர வேண்டும் நீங்கள் சொல்வீங்க அப்படின்னா அது சரியான ஒரு வாதமாக நான் அதை பார்க்கல. சூர்யாவுக்கு உள்ளபடியே வருத்தம் இருக்கலாம், அதை அவர் வந்து அவர் எந்த நேரம் வந்து உகந்த நேரம்னு நினைக்கிறாரோ அந்த உகந்த நேரத்தில் வந்து அவர் தெரிவிக்கலாம். இப்போ எனக்கு தெரிந்து இன்னைக்கு அவர் விஜயகாந்துடைய அந்த சமாதிக்கு சென்று மரியாதை செலுத்தி இருக்கிறார், அவருடைய கருத்தையும் தெரிவித்திருக்கிறார், அவருடைய அனுதாபத்தையும் தெரிவித்திருக்கிறார். ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு இதை சூஸ் பண்ணலாம். எல்லோரும் இப்படித்தான் இயங்க வேண்டும், எல்லோரும் இந்த சமயத்தில் தான் எல்லோரும் இப்படித்தான் இமோஷனல் ஆக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, இதை ஏற்புடையதாக நான் கருதலை. அதே மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களை வந்து சமீபத்தில் அவங்க ஒரு நகைக்கடைக்காக ஒரு திறப்பு விழாவுக்காக வராங்க. அந்த நகைக்கடை திறப்பு விழாவில் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து கேள்வி இந்த மாதிரி பாஞ்சிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் நீங்களே. விஜயகாந்தினுடைய நடிகர் சங்கத்தினுடைய மாவட்டம் தோறும் அவருடைய சிலையை நிறுவி மரியாதை சார். நம்ம ஒரு கடை திறப்பு விழாவில் இருக்கும் சார், அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது பேசுவோம் ப்ளீஸ். இல்லை, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நான் ஊரில் இல்லை அன்றைக்கி, நான் நேற்று தான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தேன். ஸோ இன்னைக்கு காலையில் இனாக்ரேஷன் சொன்னாங்க, சரி இதுக்காக வந்துட்டேன். ரொம்ப வருத்தமாக இருந்தது சார். நான் ஊரில் இல்லை சார், நான் பாண்டிச்சேரியில் நேற்று நைட் தான் சார் வந்தேன். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சார் கடை திறப்பு விழாக்கு சம்பந்தமா நீங்க கேட்கணும். நீங்க வந்து நிறைய இல்ல சார், நீங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா நடிகர்கள் யாருமே இந்த சைடு எட்டி பார்க்கல. உங்களுக்கு தெரியுமா அது? யார் நீங்க வந்திருக்கீங்களா? எங்க இங்க தாம்பரம் முடிச்சு பல்லாவரம் பகுதிகளில் எனக்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிறைய பேர் பாதிக்கப்பட்ட. இப்போ இதில் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா,
நீங்கள் இந்த நகை கடையை திறக்க வரீங்க, உங்களுடைய திரை பயணம் எப்படி இருக்குது, இல்லை இனி நடிக்க போகிற படங்கள் என்ன, இந்த மாதிரி ஏதாவது கேட்டுட்டு போகலாம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு விஜயகாந்தனுடைய இதுக்கு ஏன் நீங்கள் வரல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன சொல்ல முடியும்? அனுதாபங்களே தெரிவிக்க முடியும், வேற என்ன சொல்ல முடியும் அவங்களால? பட் அவங்கள வந்துட்டு திரும்ப திரும்ப கேள்வி கேட்கறது, பிராண்டுறது, நீங்கள் ஏன் வரல, நீங்கள் ஏன் போகல, நடிகர் சங்கத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்படின்னு கேள்வி கேட்கறது உள்ளபடியாக ஏற்புடையதா அப்படின்னா கிடையாது. யுவர் புல்லிங். இந்த புல்லிங் ஏன் பண்ணுறீங்க அப்படின்றதான் நாம் கேட்க வேண்டியது. அப்போ எல்லாரும் இப்படித்தான் ஃபீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு அளவுகோலை நீங்களே முடிவு பண்ணுவீங்களா? விஜயகாந்த் நல்லவர், இல்லை ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, அவர் மறைந்து விட்டார். இப்போ என்ன பண்ணலாம்? அதுக்கு நம்ம அனுதாபங்களை அவரவர் தெரிந்த வகையில் அவரவர் தெரிவிக்கிறார்கள். ஒரு வீட்டிலேயே ஒரு துக்க நிகழ்வு நடக்குதுன்னா ஒரு 16 நாள் வச்சுருப்பாங்க, சில பேர் 13 நாள் வச்சுருப்பாங்க, சில பேர் 30 நாள் வச்சுருப்பாங்க இந்த துக்க அனுஷ்டிக்கிறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வேலையை பார்க்க அவங்க போயாகணும். இது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கே இதான் நிலை அப்படின்னும் பொழுது மற்றவங்க எல்லாரும் அதுக்கு உட்காந்து ஒப்பார வச்சு அழணும்னு எதிர்பார்க்கறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது தான் நம்முடைய கேள்வி. இது சொல்கிறதுனால எந்த இடத்துலையும் திரு விஜயகாந்த் அவர்களே நான் சிறுமைப்படுத்தலை, அவருடைய அந்த நல்ல பண்புகளை நான் கொச்சைப்படுத்தலை. பட் உங்களுடைய எதிர்பார்ப்புன்னு இருக்கு இல்லையா, இதை முதல்ல இந்த மாதிரி மற்றவங்க மேலே போய் திணிக்கிறத முதல்ல நிறுத்தணும் அப்படின்றதான் நான் சொல்லக்கூடியது. அண்ட் இப்போ இந்த துறையினர் அவங்க பேசும்பொழுதாக இருக்கட்டும், ஒரு அவங்களுடைய அனுதாபங்களை வைக்கிறதா சினிமேட்டிக்காக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ விஷால் அழுதுகிட்டே பேசினதெல்லாம் ரொம்ப சினிமேட்டிக்காக இருந்தது. பட் இருந்தாலும் அது அவருடைய எமோஷன் அப்படின்னு நம்ம கடந்து போக வேண்டியது தான். பட் இந்த விஜயகாந்தோடைய இந்த மறைவை வச்சுக்கிட்டு ஆள் கொடுக்குற அலப்பறை இருக்க பாருங்க. ஒருத்தன் அந்த ஆம்னி பஸ்ஸில் உட்காந்துட்டு பேசுகிறான், என்னன்னா நான் கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நான் எந்த வேலையுமே இல்லாமல் இருந்த பொழுது நான் கோயம்பேட்டில் படுத்துக்கிட்டு இருந்தேன், அப்போது விஜயகாந்த் சாப்பாடு போட்டார். சரி இப்போ என்ன நீ பெரிய பங்களா கட்டிட்டியான்னா அது கிடையாது, நான் இப்போவும் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போவும் அதே மாதிரி ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்ட்டு இந்த மாதிரி வீடியோக்களை போட்டு எமோஷனை கேதர் பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் பூச்சிருக்கு, உள்ளுக்குள்ளே கோதாவில் பூச்சிருக்குன்னு சொல்லலாம். இதை விட ஒருபடி மேலே போய் அங்கே குத்த வச்சு உட்காந்துருக்காங்க ஒரு 10 யூடியூப் சேனல்ஸும் மீடியாக்காரங்களும், யாரெல்லாம் வராங்க அப்படின்ட்டு அதையெல்லாம் எடுத்து போடுவதற்கு. நம்முடைய கேள்வி என்னென்னா, ஐஸ்வர்யா ராஜேஷை பார்த்து நீங்கள் கேட்குறீங்களே விஜயகாந்தோடைய இறப்புக்கு நீங்கள் அந்த இறுதிச் சடங்குக்கு நீங்கள் ஏன் வரலன்ட்டு, நீங்கள் அந்த இறுதிச் சடங்கத்தை வச்சு ஏன் காசு பார்த்தீங்க? நீங்களும் மரியாதை செலுத்திட்டு வாயை மூட்டு இருக்க வேண்டியதுன்னு, ஏன் கேமரா மைக்கை வச்சுக்கிட்டு எல்லாட்டையும் பேட்டி எடுக்கிறேன் காசு பார்த்தீங்கல்ல? அப்போ நீங்கள் விஜயகாந்தோட இறப்பை வச்சு காசு பார்க்கலையா? அதை விட ஐஸ்வர்யா ராஜேஷ் அங்கே வராமல் போனது விஜயகாந்திற்கு அவமானம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்படி கேட்கணும்னா நிறைய கேள்விகள் கேட்டே போகலாம். இடவா நீங்கள் பெரிய உத்தமர்கள் மாதிரி மற்றவங்களை பார்த்து கேள்வி கேட்கறது, யார் எப்படி அழணும்னு சொல்கிறதுக்கு நீ யார்? இப்போ திரும்பவும் மீடியாக்களை நோக்கித்தான் அந்த கேள்விகளை விஜயகாந்த் துப்பி கேட்டார்ல, அதே மாதிரி நானும் துப்பி கேட்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.